بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. இப்போ மீசான் புத்தகத்தில் நேற்றைய தினம் முகத்திமா முன்னுரையில் இருக்கக்கூடிய அல் முஸ்தலஹாத் கலை சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு 90% கலை சொற்களை நம்ம படிச்சிருந்தோம். படிக்கும்போது கடைசியாக அல் ஹர்ஃபு இணைச்சொல் எழுத்து அப்படின்ட்டு 7ஆம் பக்கத்தில் இறுதியாக ஹர்ஃபை படித்தோம். அந்த ஹர்ஃபுக்கு கீழேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கிதாபை கையில் எடுத்து வச்சுக்கோங்க, கிதாபை பாருங்கள். அல் ஹர்ஃபு அப்படின்னு சொன்னதற்கு கீழேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதன் தொடர் 6ஆம் பக்கத்தில் உள்ளது. ஹர்ஃபு அப்படின்னு நீங்கள் படித்ததுக்கப்புறம் அதனுடைய தொடர் எங்கே இருக்குது? 6ஆம் பக்கத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. 6ஆம் பக்கத்தை பாருங்கள். 6ஆம் பக்கத்தில் ஒரு 6 விதமான கலை சொற்களை சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் படித்த கலை சொற்களில் இப்போ படிக்கக்கூடிய இந்த சொற்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கலை சொற்களாக இருக்குது. இதை நீங்கள் விளங்கி வச்சு படிக்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. இதை நல்ல முறையில் தெளிவான முறையில் தவறுகள் இல்லாமல் பிழைகள் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் எப்போது கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு நல்ல மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் இதை மனப்பாடத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உட்காந்து சொல்லி பார்த்துட்டு தூங்கணும். காலையில் எந்திரிச்சதோட ஒரு தடவை உட்காந்து சொல்லி பார்த்துட்டு மதரசாவுக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை நீங்கள் என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். சரி, இப்போ 6ஆவது பக்கத்தில் பாருங்கள். 6ஆவது பக்கத்தில் முதல் கலை சொல்லாக கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை இஸ்முல் ஃபாஇலி. நன்றாக அரபியை கவனிச்சுக்கணும். அரபி வாசிக்கும் போது ஒழுங்காக சொல்லணும். நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். இஸ்முல் ஃபாஇலி. இஸ்முல் ஃபாஇலி சொல்லுங்க. இஸ்முல் 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 ஃபாஇலி. இஸ்முல் ஃபாஇலி. இஸ்முல் ஃபாஇலி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, செயல் யாரிடம் இருந்து பிறக்குமோ அவரை குறிக்கக்கூடிய சொல். அதாவது ஒரு செயல் இருக்கிறது, அந்த செயல் யாரிடம் இருந்து நிகழுதோ அந்த செயலை நிகழ்த்தக்கூடியவருக்கு அரபியில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா இஸ்முல் ஃபாயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உதாரணமாக பாருங்களேன். அப்துல்லா உமரை அடித்தான். நன்றாக கவனிச்சுக்கணும். அப்துல்லா உமரை அடித்தான். இப்போ அடித்தல் என்பது ஒரு செயல். அடிக்கிறதுங்கிறது என்னது? ஒரு செயல். இப்போ இந்த அடித்தல் அப்படிங்கிற செயல் யார்கிட்ட இருந்து பிறக்குது? யார் செய்கிறா? அப்துல்லா. அப்போ அப்துல்லாவுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? அப்துல்லாவுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? செயல் யாரிடம் இருந்து பிறக்கிறதோ அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய பேர் என்னதுங்க? இஸ்முல் ஃபாயிலி. செயல் யாரிடமிருந்து பிறக்குமோ அப்படியெல்லாம் நீங்கள் நினைவில் வைக்கிறத விட செய்யக்கூடியவனுக்கு, ஒரு செயலை செய்யக்கூடியவனுக்கு இஸ்முல் ஃபாயில் என்று பெயர் சொல்லப்படும். ஒரு செயலை செய்யக்கூடியவனுக்கு என்னென்னு பெயர் சொல்லப்படும்? இஸ்முல் ஃபாயில் என்று பெயர் சொல்ல. அப்போ செயல் யார் ஒரு செயலை செய்கிறாரோ அந்த செய்யக்கூடிய நபருக்கு நாம் சொல்லக்கூடிய பேர் என்ன அப்படின்னா இஸ்முல்
ஃபாயில். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செயல் யாரிடம் இருந்து பிறக்கிறதோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறக்கிறதுன்னு சொன்னால் அது ஏதோ வயிற்றுக்குள்ளே இருந்து அப்படி பிறக்கிறது இல்லை. செயலை யார் செஞ்சு யார் மூலமாக ஒரு செயல் வெளிப்படுதோ அந்த செயலை வெளிப்படுத்தியவருக்கு பேர் என்னது? இஸ்முல் ஃபாயில் என்று சொல்லப்படும். உதாரணத்துக்கு பாருங்க, ஆமினால் எழுதினால். இப்போ எழுதுதல் என்பது என்னது? ஒரு செயல். அந்த செயலை செய்கிறது யாரு? ஆமினா. அப்போ ஆமினாவுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? இஸ்முல் ஃபாயில். அது மாதிரி என்னது? ஆயிஷா துணி துவைத்தாள். இப்போ துணி துவைத்தல் என்பது என்னது? ஒரு செயல். யார் துவைக்கிறது? அந்த செயல் யார்கிட்ட இருந்து வருது? ஆயிஷாட்ட இருந்து வருது. அப்போ ஆயிஷா யாரு? இஸ்முல் ஃபாயில். ஒரு செயல் யாரிடமிருந்து வருகிறதோ, யார் ஒரு செயலை செய்கிறாரோ அந்த செயலை செய்யக்கூடியவருக்கு நாம் சொல்லக்கூடிய பேர் என்னதுங்க? இஸ்முல் ஃபாயில் என்று நாம் என்ன செய்வோம்? சொல்வோம். அது மாதிரி என்னது? இது மனிதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லை. புரியுதா? இப்போ பாருங்க, குரங்கு வாழைப்பழத்தை பறித்து ஓடியது. இப்போ பறித்தல், பிக்கிறது அப்படிங்கிறது என்னது? ஒரு செயல். அந்த செயலை செஞ்சது யாரு? குரங்கு. அப்போ குரங்கு என்னது? குரங்கு இஸ்முல் ஃபாயில். புரியுதுங்களா? அது மாதிரி என்னது? மீன் இன்னொரு சின்ன மீனை கடித்தது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ கடித்தல் என்பது என்னது? செயல். அது ஒரு பெரிய மீன் இடந்து பிறக்கும் போது அந்த பெரிய மீன் எதுவாக மாறிடுது? இஸ்மு ஃபாயிலாக மாறியது. இப்படி ஒரு செயல் யாரிடம் இருந்து பிறக்கிறதோ, ஒரு செயலை யார் செய்கிறாரோ, அது ஒரு ஆணாக இருக்கலாம், இரு ஆணாக இருக்கலாம், பல ஆண்களாக இருக்கலாம், எதிரில் உள்ள ஆணாக இருக்கலாம், மறைவில் உள்ள ஆணாக இருக்கலாம், எதிரில் உள்ள பெண்ணாக இருக்கலாம், மறைவில் உள்ள பெண்ணாக இருக்கலாம், நாயா இருக்கலாம், குதிரையா இருக்கலாம், ஆடு மாடு கோழி என்னெல்லாம் உலகத்தில் இருக்குதோ எதுவாக வேணும் என்ன செய்யலாம் இருக்கலாம். அது ஒரு செயலை செஞ்சதுன்னு சொன்னா அந்த செயலுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? இஸ்முல் ஃபாயில் சொல்லுவோம். பாருங்க, சேவல் சேவல் கொக்கரித்தது. சேவல் என்ன செஞ்சது? கொக்கரித்தது. இப்போ கொக்கரித்தல் என்பது என்னது? ஒரு செயல். அந்த கொக்கரித்த செயலை யார் செஞ்சாங்க? சேவல். அப்போ சேவல் யாருங்க? இஸ்முல் ஃபாயில். புரியுதுங்களா? அது மாதிரி நான் அழுதேன். அழுகுதல் என்பது ஒரு செயல். யார் அழுதா? நான் தான் அழுதா. அப்போ நான் இஸ்மு ஃபாயில். புரியுதா? ஆமினால் சிரித்தாள். சிரித்தல் என்பது ஒரு செயல். அந்த செயல் யார்கிட்ட இருந்து வெளியே வருது? ஆமினாட்ட இருந்து வெளியே வருது. அப்போ ஆமினா யாரு? இஸ்மு ஃபாயில். அப்போ இஸ்மு ஃபாயில்னா என்னங்கிறது விளங்குதா உங்களுக்கு? புரியுதுங்களா? சரி, பாருங்க, அடுத்து பாருங்க. அடுத்து சொல்றாங்க, ரெண்டாவது கலைச்சொல் என்னவென்று சொன்னால் இஸ்முல் மஃஊல். இஸ்முல் மஃஊலு. இஸ்முல் மஃஊலு. இஸ்முல் மஃஊலு சொல்லுங்க. இஸ்முல் மஃஊலு சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இஸ்முல் மஃஊலு. இப்போ இஸ்முல் மஃஊல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, செயல் எப்பொருளின் மீது நிகழுமோ அப்பொருளை குறிக்கும் சொல். முன்னாடி ஒரு செயலை செய்யக்கூடியவருக்கான பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ ரெண்டாவது என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே ஒரு செயல் பிறக்குதுன்னு சொன்னால் அந்த செயல் இன்னொன்றின் மீது என்ன செய்யும்? கடக்கும். சில செயல் கடக்காமலும் என்ன செய்யும்? இருக்கும். புரியுதுங்களா? புரியுதா? பொதுவாக ஒரு செயல் ஒரு மனிதன்கிட்ட பிறக்குன்னு சொன்னால் என்னது? அது இன்னொன்று ஒரு பொருளின் மீதோ, ஒரு மனிதனின் மீதோ, ஒரு மரத்தின் மீதோ, ஒரு கால்நடையின் மீதோ ஏதோ ஒன்றின் மீது கடக்கும், அல்லது கடக்காமலும் என்ன செய்யும்? இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு செயல் இருக்கு, அந்த செயல் ஒருவரிடம் இருந்து பிறக்கிறது. அதாவது ஒருவர் அந்த செயலை செய்கின்றார். அவர் செய்யக்கூடிய செயல் இன்னொரு பொருளின் மீது என்ன செய்யுது? கடக்குது. இன்னொரு பொருளின் மீது விழுகுது. அப்படி விழுகுதா இல்லையா? அப்படி விழக்கூடிய அந்த பொருளுக்கு இஸ்முல் மஃஊலுன்னு சொல்லப்படும் அப்படிங்கிறாங்க. எப்படி? உதாரணம் பாருங்க. உதாரணம் பாருங்க. நான் மேசையில் அடித்தேன், அல்லது அப்துல்லா மேசையில் அடித்தான். அப்துல்லா மேசையில் அடித்தான். புரியுதுங்களா?
இப்போ அடித்தல் என்பது என்னது? ஒரு செயல். செயலை செஞ்சது யாரு? அப்துல்லா. அந்த செயல் எதன் மீது பட்டுச்சு? மேசை. அப்போ என்னது சொல்லுங்க? ஒரு பொருள். அப்போ மேசைக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? சொல்லுங்க. இஸ்முல் மஃபூல். ஏன்னா செயலை பெற்றது யாரு? செயல் யார் மீது கடந்துச்சு? என் கையில இருந்து, அப்துல்லா கையில இருந்து யார் மீது செயல் கடந்துச்சு? மேசையின் மீது கடந்துருச்சு. அப்போ மேசை என்பது என்னது? இஸ்முல் மஃபூல். அது மாதிரி பாருங்க, ஷாவுல் அமீது நாயை கல்லால் அடித்தான். ஷாவுல் அமீது நாயை என்ன செஞ்சான்? கல்லால் அடித்தான். இப்போ அடித்தல் என்பது என்னது? ஒரு செயல். அந்த அடித்தல்ங்கிற செயல் யார் மேலே போய் விழுந்துருச்சு? நாயின் மீது விழுந்துருச்சு. அப்போ ஷாகுல் யாரு? ஷாகுல் யாரு? ஷாகுல் வந்து இஸ்முல் ஃபாயில். அடி வாங்கினது யாரு? நாய். அப்போ நாய் என்பது என்னது? இஸ்முல் மஃபூல். அது மாதிரி பாருங்க, அது மாதிரி என்ன சொல்றது, பேர் டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பேர் வரமாட்டுங்க. சரி பாருங்க, இப்போ சுல்தான் ஷாகுல் ஹமீதுக்கு 100 ரூபாய் கொடுத்து உதவினான். சுல்தான் ஷாகுல் ஹமீதுக்கு 100 ரூபாய் கொடுத்து உதவினான். இப்போ உதவுதல் என்பது என்னது? சொல்லுங்க, நீங்க சத்தமா சொல்லணும். உதவுதல் என்பது என்னது? ஒரு செயல். இப்போ இந்த உதவிங்கிற செயல் யார்கிட்ட இருந்து பிறக்குது? சொல்லுங்க. சுல்தானிடமிருந்து பிறக்கிறது. அப்ப சுல்தான் யாரு? இஸ்முல் ஃபாயில். இந்த உதவிங்கிற செயல் சுல்தானிடமிருந்து பிறந்து யாரின் மீது கடக்குது? யாரின் மீது கடந்துச்சு? ஷாவுல் ஹமீதின் மீது கடந்துருச்சு. அப்படிதானே? அப்ப ஷாவுல் ஹமீது யாரு? இஸ்முல் மஃபூல். என்னதுங்க? இஸ்முல் மஃபூல். அது மாதிரி பாருங்க, அது மாதிரி என்ன சொல்றது, ஃபாத்திமா ஹதீஜாவை திட்டினாள். ஃபாத்திமா ஹதீஜாவை திட்டினாள். புரியுதுங்களா? இப்போ திட்டுதல் என்பது என்னது? ஒரு செயல். திட்டுற செயல் யாரிடமிருந்து பிறந்துச்சு? ஃபாத்திமாவிடம் இருந்துச்சு. யாரின் மீது கடந்துச்சு? ஹதீஜா மீன் மீது கடந்துச்சு. அப்போ செயலை செஞ்சது யாரு? ஃபாத்திமா. அப்போ ஃபாத்திமாவுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? யாரின் மீது கடந்து போச்சு? அப்போ ஹதீஜாவுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? இஸ்முல் மஃபூல். விளங்குறீங்களா? புரியுதுங்களா? அது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு மரமாக இருக்கலாம். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். விரவு வெட்டக்கூடியவன் வேப்ப மரத்தை வெட்டினான். வேப்ப மரத்தை வெட்டினான். இப்போ வெட்டுதல் என்பது என்னது? ஒரு செயல். இந்த வெட்டுதல் செயல்ங்கிறது யாரிடமிருந்து பிறந்துச்சு? விறகு வெட்டக்கூடியவனிடமிருந்து பிறந்தது. அப்போ அந்த விறகு வெட்டக்கூடியவன் யாரு? இஸ்முல் ஃபாயில். எதன் மீது கடந்துச்சு? எதன் மீது கடந்துச்சு? வேப்ப மரத்தின் மீது கடந்துச்சு. அப்போ வேப்ப மரம் என்பது என்னது? இஸ்முல் மஃபூல். புரியுதுங்களா? அப்போ இப்படி ஒரு செயல் வந்து யார்கிட்ட இருந்து பிறக்குதோ அவங்களுக்கு இஸ்மு ஃபாயில் அப்படின்னு சொல்லியும், அந்த செயலை யார் பெற்றுக்கொள்கின்றார்களோ, யாருன்னா மனிதர்களாகவும் இருக்கலாம், விலங்குகளாகவும் இருக்கலாம், நான் சொன்னதை போன்று உயிரற்ற ஜடமாக இருக்கக்கூடிய மேசையாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம். ஆக மொத்தம் எதனின் மீது நாம் செய்யக்கூடிய செயல் நிகழுதோ அந்த செயலை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொருளுக்கு இஸ்முல் மஃபூல் என்று என்ன செய்யப்படும்? பெயர் சொல்லப்படும். இஸ்மு ஃபாயில்னா என்ன, இஸ்மு மஃபூல்னா என்னங்கிறத ஓரளவுக்கு விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல் நல்லா நீங்கள் விளங்கி வச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி பாடங்கள் படிக்கும்போது நீங்கள் இஸ்மு ஃபாயில்னா என்ன, இஸ்மு மஃபூல்னா என்னங்கிற ரொம்ப குழம்பக்கூடாது, ரொம்ப தெளிவாக சொல்லணும். புரியுதுங்களா? அரபி வார்த்தைகள் வந்து லரப செய்துன் அம்ரன், நசர செய்துன் அம்ரன், அது மாதிரி அக்கல பக்ருன் குபுசன், அது மாதிரி கத்தப ஹாலிதுன் தர்சன், இப்படி நிறைய வரும். அதில் எது இஸ்மு ஃபாயில் எது இஸ்மு மஃபூல்ங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவான முறையில் என்ன செய்யணும்? சொல்லணும். அப்போ தமிழ் வார்த்தைகளை, தமிழ் அர்த்தங்களை முதல்ல பொறுமையாக நிதாரணமாக கவனித்து பார்த்துக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இஸ்மு ஃபாயில்னா என்ன, இஸ்மு மஃபூல்னா என்னங்கிறத உங்களால் டக்கு டக்குன்னு ரொம்ப வேகமாக தெளிவாக சொல்ல முடியும். புரியுதுங்களா? இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து 3வது வார்த்தை. 3வதுல வந்து பிராக்கெட்ல ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் பிராக்கெட் இல்லாமல் மெயின் வார்த்தையாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா?
இப்போது மெயின் வார்த்தையாக ஒரு வார்த்தையை கொடுத்து பிராக்கெட்டில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்கிற வார்த்தை வந்து அந்த மெயின் வார்த்தைக்கான தெளிவு வார்த்தையாக என்ன செய்து இருக்குது. என்ன வார்த்தை? இஸ்முல் லர்ஃப். சொல்லுங்கள். இஸ்முல் லர்ஃபு. இஸ்முல் லர்ஃபு. இஸ்முல் லர்ஃபு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, காலத்தை, செயல் நிகழும் காலத்தை மற்றும் இடத்தை குறிக்கும் சொல். இஸ்முல் லர்ஃபுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இஸ்முல் லர்ஃபு. சொல்லுங்க. இஸ்முல் லர்ஃபு. இஸ்முல் லர்ஃபு. இஸ்முல் லர்ஃபு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு செயல் நிகழுது, அந்த செயல் நிகழக்கூடிய காலம் மற்றும் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இஸ்முல் லர்ஃபுங்க. அப்போ காலம் இடம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அரபியில் என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, அப்படி தானே? அப்படி நம்ம கேட்போம். அப்படிங்கிறதுனால தான் இடத்துக்கு வந்து மக்கான், காலத்துக்கு வந்து ஜமான் என்று சொல்லப்படுது. இடத்துக்கு பேர் என்னதுமா? ஒரு செயல் ஒரு இடத்துல நிகழ்ந்ததை பற்றி பேசுகிறதா இருந்தால் அதுக்கு பேர் இஸ்முல் லர்ஃபுல் மக்கான். எப்படின்னு சொல்லுவோம்? இஸ்முல் லர்ஃபுல் மக்கான் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்தில் நடந்த ஒரு செயலை பற்றி பேசுறது. அல்லது இஸ்முல் லர்ஃபுல் ஜமான் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் நடந்ததை பற்றி பேசுறது. ஆக மொத்தம் நீங்கள் பொதுவாக இஸ்முல் லர்ஃப்னு என்ன செஞ்சுக்கங்க, விளங்கி வச்சுக்கோமா. புரியுதுங்களா? இஸ்முல் லர்ஃப்னு விளங்கி வச்சுக்கங்க. ஆனால் மக்கான் அப்படின்னு சொன்னால் இடம் அப்படின்னு விளங்கிக்கங்க. ஜமான் அப்படின்னு சொன்னால் காலம் அப்படிங்கிறத விளங்கிக்கங்க. மக்கான் அப்படின்னு சொன்னால் இடம் அப்படிங்கிறத விளங்கிக்கங்க. ஜமான் அப்படின்னு சொன்னால் காலம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கங்க, விளங்கி கொள்ளுங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. பாருங்க, பள்ளிவாசலில் 7 மணிக்கு மதரசாவில் வந்து உட்கார்ந்தேன். பள்ளிவாசலில் 7 மணிக்கு மதரசாவில் வந்து உட்கார்ந்தேன். இப்போ நல்லா கவனிச்சுங்க. உட்காருதல் என்பது என்னது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உட்காருதல் என்பது என்னது? ஒரு செயல். எங்க உட்கார்ந்த? பள்ளிவாசல். பள்ளிவாசல்ங்கிறது என்னது? ஒரு இடம், அப்படிதானே? பள்ளிவாசல்ங்கிறது என்னது? ஒரு இடம். அப்போ அது என்னது? மக்கான். இஸ்முல் மக்கான். இஸ்முல் மக்கான் சொல்லுங்க. இஸ்முல் லர்ஃபுல் மக்கான் வேண்டாம், இஸ்முல் மக்கான். எத்தனை மணிக்கு உட்கார்ந்த? 7 மணிக்கு. அப்போ 7 மணிங்கிறது தமிழ் என்ன? ஒரு காலம், அப்படிதானே? அப்போ அரபியில் நமக்கு அதுக்கு என்ன சொல்றது? ஜமான். அரபியில் என்ன சொல்றது? ஜமான். அது மாதிரி அது ஏதோ ஒரு நேரத்தை ஒரு இடத்தை மட்டும் குறிக்காது, பல நேரங்களை பல இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இஸ்முல் மக்கான், இஸ்முல் ஜமான். நல்லா கவனிச்சுங்க. நேற்று 10 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற சென்றேன். பஸ்ஸு கிடைக்கவில்லை என்று 11 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் சென்றேன். நல்லா கவனிச்சுங்க. நேற்று 7 மணிக்கு பஸ் ஏறுவதற்காக பஸ் ஸ்டாண்டு சென்றேன். பஸ்ஸு கிடைக்கவில்லை என்று 10 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் சென்றேன். சொல்கிறோமா? இப்படி சொல்லும்போது இதில் பஸ் ஸ்டாண்டு என்று சொல்வது என்னது? இடம். அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இஸ்முல் மக்கான். அதுக்கு என்ன சொல்லுவோம்? இஸ்முல் மக்கான். சொல்லுங்கள். அதுக்கு என்ன சொல்லுவோம்? இஸ்முல் மக்கான். சரி, எத்தனை மணிக்கு போனீங்க? 7 மணிக்கு போனங்க. அப்போ 7 மணி என்பது என்னது? காலம். 7 மணி என்பது என்னது? காலம். அப்போ அரபியில் நமக்கு அதுக்கு சொல்றாந்தா இஸ்மு ஜமான். இஸ்மு ஜமான். இப்போ காலத்தையும் நேரத்தையும் தனித்தனியாக சொல்றாந்தா காலத்துக்கு இஸ்முல் மக்கான் அப்படின்னு சொல்லுவீங்க, நேரத்துக்கு சொல்றாந்தா இஸ்மு ஜமான் சொல்லுவீங்க. ரெண்டையும் சேர்த்து பொதுவாக சொல்றாந்தா இஸ்முல் லர்ஃபு. புரியுதுங்களா? ரெண்டையும் தனித்தனியாக என்ன செய்யலாம்? சொல்லலாம். பொதுவாகவே சொல்லிடணும். ரெண்டையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இஸ்முல் லர்ஃப்னு சொன்னால் போதுமானது. புரியுதுங்களா? புரியுதா? சரி, இப்போ இந்த 3 வார்த்தையை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? படிச்சிருக்கோம். இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். அந்த உதாரணத்தை தமிழில் நான் சொல்கிறேன். அப்படி தமிழில் சொல்லும்போது இந்த 3 இல்லை 4ன்னு வச்சுக்குவோம். மக்கான் 1 வச்சுக்குவோம், ஜமானுங்கிறது 1 வச்சுக்குவோம், 4 வச்சுக்குவோம். புரியுதுங்களா? இப்போ இந்த 4க்கும் கலந்து ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். நீங்கள் என்ன செய்யணும்? இந்த 4ல் எதுக்குள்ளது அப்படிங்கிறத நீங்கள் விளக்கி சொல்லணும். சொல்லிடலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுவீங்களா? சொல்லிடலாமா? சொல்லிடலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ சொல்லும் போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா புரியும். புரியுதுங்களா? அப்துல்லா
நேற்று இரவு மதரசாவில் வைத்து அம்ரை அடித்தான். நல்லா கவனிச்சுங்க. அப்துல்லா நேற்று இரவு மதரசாவில் வைத்து அம்ரை அடித்தான். இதில் நாளையும் நான் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறேன். இதில் எதுங்கிறத சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்துல்லாங்கிறது இஸ்மு ஃபாயில். ஏன்னா அடித்தல்ங்கிற செயல் யார்கிட்ட இருந்து பிறக்க போகுது? யார்கிட்ட இருந்து பிறந்துச்சு? அப்துல்லாட்ட இருந்து பிறந்துச்சு. வெரி குட். அப்போ அப்துல்லாங்கிறது யாருங்க? இஸ்மு ஃபாயிலுங்க. அடித்தான் அப்படிங்கிறது இஸ்முல் மஃபூல் இல்லை. யாரை அடித்தான் அந்த ஆளை சொல்லணும். அடி வாங்கினவன் யாரு? அம்ரு. அடி வாங்கினவன் யாரு? அப்போ அம்ரு என்பவன் இஸ்முல் ஃபாயிலு. அம்ரு என்பவன் யாரு? இஸ்முல் மஃபூல். அம்ருங்கிறவன் யாரு? இஸ்முல் மஃபூல். எப்போ அடித்தான்? நேற்று இரவு. அப்போ இரவுங்கிறது என்னது? காலம். அதுக்கு என்ன சொல்றது? ஜமான் இருக்கா? எங்க வச்சு அடிச்சான்? பள்ளிவாசல் வச்சு அடிச்சான். அப்ப அதுக்கு என்ன சொல்றது? இஸ்முல் மக்கான். புரியுதுங்களா? அப்ப தமிழ்ல எவ்வளவு விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்குன்னு புரியுதுங்களா? அது மாதிரி என்ன சொல்றோம்? நேற்று மகரீபில் நான் மதரசாவிற்கு வந்தேன், வந்து பாடம் நடத்தினேன். அல்ல பாடம் நடத்தினேன். நேற்று இரவு நான் மதரசாவிற்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்தேன். பாடம் என்ன செஞ்சேன்? மாணவியர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ இதில் என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. அப்படி வாங்க. நேற்று இரவு அப்படிங்கிறது என்னது? சொல்லுங்க. இரவுங்கிறது என்னது? இஸ்மு ஜமான். வெரி குட். அடுத்து எது இஸ்மு ஃபாயில்? அதை சொல்லுங்க. பாடம் சொல்லி கொடுத்தவர் இஸ்முல் ஃபாயில். சொல்லி கொடுத்த செயல் இஸ்மு ஃபாயில் இல்லை. அந்த செயலை யாரு செஞ்சாரோ அவர் தான் இஸ்மு ஃபாயில். புரியுதுங்களா? யாரு செஞ்சது? நான். இஸ்முல் ஃபாயில். அப்ப யாருக்கு சொல்லி கொடுத்த? பாடம் சொல்லி கொடுத்த செயல் யார் மீது கடந்துச்சு? மாணவியர்கள் மீது கடந்துச்சு. யார் மீது கடந்துச்சு? மாணவியர்கள் மீது கடந்துச்சு. அப்ப மாணவியர்கள் யாரு? மஃபூல். எங்க வச்சு சொல்லி கொடுத்த? மதரசாவில் வச்சு சொல்லி கொடுத்த. அப்ப மதரசாங்கிறது என்னது? இஸ்முல் மக்கான். யார் அது? ஜமானு. இஸ்முல் மக்கான். இப்படி தமிழில் நம்ம பேசும்போது ஒரு இடத்தை பற்றி, ஒரு நேரத்தை பற்றி, செயலை செய்தவரை பற்றி, செயலை பெற்றவரை பற்றி நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். அரபியில் அப்படி பேசக்கூடியதற்கு செயல் நடந்த இடத்திற்கு இஸ்முல் மக்கான் என்றும், செயல் நடந்த நேரத்திற்கு, காலத்திற்கு இஸ்முல் ஜமான் என்றும், செயலை பெற்றுக்கொண்டவருக்கு இஸ்முல் மஃபூல் என்றும், செயலை செய்தவருக்கு இஸ்முல் ஃபாயில் என்றும் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். புரியுதுங்களா? விளங்குறீங்களா? புரியுதா? சரி, பாருங்க. அடுத்து பாருங்க. அடுத்து இருக்கிற வார்த்தை இஸ்முல் ஆலத்தி. இஸ்முல் ஆலத்தி. சொல்லுங்க. இஸ்முல் ஆலத்தி. இஸ்முல் ஆலத்தி. அப்ப இஸ்முல் ஆலத் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, செயல் நிகழ துணை நிற்கும் சாதனத்தை குறிக்கும் சொல். தமிழை நல்லாவே நீங்கள் விளங்குனீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். என்ன சொல்கிறாங்க? ஒரு செயல் நிகழ்கிறதுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு சாதனத்தை குறிக்கக்கூடிய சொல் தான் என்னது? இஸ்முல் ஆலத்து. இஸ்முல் ஆலத்து அப்படின்னா என்னங்க? ஏதாவது கொஞ்சம் புரியுதா? ஏதாவது கொஞ்சம் புரியுதா? இஸ்முல் ஆலத் என்ன சொல்லுங்க? இஸ்முல் ஆலத்தில் திரும்ப இஸ்முல் ஆலத்தையே சொல்றீங்க. இஸ்முல் ஆலத்தில் ஏதாவது கொஞ்சம் விளங்குதான்னு கேட்டேன். ஆமாம், நான் படிக்க சொல்லணுமா? அது என்ன விளங்குனீங்கன்னு கேட்குறேன். உதாரணமாக சொல்லுங்க. சாதனங்கிறது ஒரு பொருள்,
செயல்ங்கிறது ஒரு செயல் செய்கிறோம். உதாரணம் சொல்லுங்க. சரி, என்னம்மா வெத்தலை என்ன சொல்கிறீங்க புரியல? சரி பாருங்க, இப்போ ஒரு செயலை செய்வதற்கு துணை நிற்கும் ஒரு சாதனத்தை குறிக்கும் சொல். சரிங்களா? அப்போது நான் சொல்கிறேன், நேற்று கம்பை கொண்டு நான் அடித்தேன். எதை கொண்டு அடித்தேன்? கம்பை கொண்டு அடித்தேன். இப்போ அடித்தல் என்பது என்னது? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அடித்தல் என்பது என்னது? ஒரு செயல். எனக்கு நான் அடிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது எது? கம்பு. அப்போ கம்பு என்பது என்னது? இஸ்முல் ஆலத்து. கம்புங்கிறது என்னது? இஸ்முல் ஆலத்து. ஏன்னா எனக்கு அடிக்கிறதுக்கு துணையாக இருந்தது எதுதான்? உதவியாக இருந்தது எதுதான்? கம்பு தான். அது மாதிரி பாருங்க, கம்பினாரை வைத்து பாத்திரம் தேய்த்தேன். இப்போ பாத்திரம் தேய்த்தேன் என்பது என்னது? ஒரு செயல். அந்த செயலை செய்யறதுக்கு உதவியாக இருந்தது எது? கம்பினார். அப்போ கம்பினார்ங்கிறது என்னது? இஸ்முல் ஆலத். அது மாதிரி பாருங்க, நான் ஆமினாளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து உதவினேன். உதவுதல் என்பது என்னது? ஒரு செயல். நான் உதவுறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது எது? சொல்லுங்க, எது? பணம். அந்த 1000 ரூபாய். அப்ப அந்த 1000 ரூபாய்ங்கிறது என்னது? இஸ்முல் ஆலத். இப்படி ஒரு செயலை நம்ம செய்யும் போது அந்த செயலை வெளிப்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு, கருவிகளுக்கு தான் இஸ்மு ஆலத்துன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? நம்ம எல்லா செயலும் நம்ம கையிலே செஞ்சிட போகிறதில்ல, அப்படிதானே? நம்ம சொல்கிறோம், சாம்பாரை ஊற்றினேன். சாம்பார் என்ன செஞ்சேன்? ஊற்றினேன். இப்போ சாம்பார் ஊற்றலாம் கையில் மெத்தியாக ஊற்றுவோம். அப்போ பாத்திரத்தில் ஊற்றுவோம். பாத்திரத்தில் ஊற்றுவோம். எதை வச்சு ஊற்றுவோம்? கரண்டியை வச்சு ஊற்றுவோம், அப்படிதானே? அப்போ நம்ம ஊற்றுறதுக்கு, ஊற்றுதல் என்பது ஒரு செயல். அந்த ஊற்றுதல்ங்கிற செயலுக்கு நமக்கு துணையாக இருந்தது எது? அப்போ கரண்டிங்கிறது என்னது? ஆலத்து. பாருங்க, அடுப்பை லைட்டர் வைத்து பற்ற வைத்தேன். பற்ற வைத்தேன் என்பது என்னது? ஒரு செயல். எதை வச்சு பற்ற வச்சோம்? அப்போ லைட்டருங்கிறது என்னது? இஸ்முல் ஆலத். விளங்குறீங்களா? சரி. அப்போ இப்படி என்னது? நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு நமக்கு துணையாக நிற்கக்கூடிய ஒரு சாதனம், ஒரு பொருள், ஒரு கருவிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இஸ்முல் ஆலத் என்று சொல்லப்படுகிறது. சரி, அடுத்து பாருங்க. அடுத்து சொல்றாங்க இஸ்மு தஃலீல். அடுத்து பாருங்க, இஸ்முல் தஃலீல். இஸ்முல் தஃலீல். இஸ்முல் தஃலீல் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. குறிப்பிட்ட விஷயத்தில் மற்றவரை விட மேலதிகமாக இருப்பவரை குறிக்கும் சொல். குறிப்பிட்ட விஷயத்தில் மற்றவரை விட மேலதிகமாக இருப்பவரை குறிக்கும் சொல் அப்படின்னு சொன்னால் என்னங்க? ஒரு ஆள் ஒரு விஷயத்தை நல்லா செய்கிறாங்க, ஆனால் அவங்கள விட இன்னொரு ஆள் அதை நல்லா செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள பற்றி சொல்லும்போது இஸ்மு தஃலீல் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? சொல்லுவோம். இப்போ பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? நுபீனா கையெழுத்து அழகாக இருந்தது, அதை விட ஆயிஷா கையெழுத்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஆனால் யார் கையில் நல்லா இருக்குன்னு எனக்கு நான் தெரியாது. புரியுதுங்களா? இப்போ புரியுதா? நுபீனா கையெழுத்து நல்லா இருந்தது, அதை விட ஆயிஷா கையெழுத்து நல்லா இருந்துன்னு சொல்கிறோம். அப்போ யாரை விட யாரை அதிகப்படுத்தி சொல்கிறோம்? அப்போ ஆயிஷாங்கிறது இந்த இடத்துல யாரு? இஸ்மு தஃலீல். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தில், குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் மற்றவரை விட மேல் அதிகமாக இருப்பவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதே மாதிரி என்ன சொல்றோம்? நஃபீஸா நல்ல சத்தம் போட்டு படிக்கிறாங்க, அதை விட வேற யாருமா இருக்கீங்க? அதை விட தாகிரால் ரொம்ப சத்தமா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப தாகிரான்ங்கிறது யாரா ஆயிடுவாங்க அந்த இடத்துல? இஸ்மு தஃலீல். புரியுதுங்களா? அது மாதிரி என்ன சொல்றோம்? அம்மா நன்றாக சமைப்பார்கள், அம்மாவை விட அக்கா நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல அக்காங்கிறவங்க யாரா மாறிடுறாங்க?
இஸ்மு தஃலீலாக மாறிடுறாங்க. அது மாதிரி என்னது, ஆலிம்ஸா நல்லா பாடம் நடத்துகிறாங்க, ஆலிம்ஸாவை விட ஆலிமா நல்லா நடத்துகிறாங்க, அப்போ ஆலிமா யாராக மாறிடுறாங்க, இஸ்மு தஃலீல். சின்ன பையன் சேட்டை ரொம்ப பண்ணுறான், சின்னவனை விட பெரியவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான், அப்போ பெரிய பையன் யாராக மாறிடுறான். அப்போது ஒரு விஷயத்தில், குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் ஒருவரை விட இன்னொருவர் கொஞ்சம் மேலே அதிகமாக செஞ்சாருன்னா அவரை பற்றி நம்ம பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் என்னது, இஸ்மு தஃலீல் என்று என்ன செய்யப்படுதுங்க, சொல்லப்படுகிறது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அல் மஸ்தரு. அடுத்து லாஸ்ட்டாக பாருங்க, அல் மஸ்தரு. சரி, அல் மஸ்தரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, வினைச்சொல் மற்றும் அவை தொடர்பான பெயர் சொற்களின் பிறப்பிடம். வினைச்சொல் இருக்கா இல்லையா, வினைச்சொல் அப்படின்னு சொன்னால் ஒரு செயலை பற்றி பேசக்கூடியதற்கு வினைச்சொல்னு சொல்லுவோம், புரியுதா. வினைச்சொல் மற்றும் அவை தொடர்பான பெயர் சொல். அவை தொடர்பான பெயர் சொல்னா என்னங்க, இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல், இஸ்மு லர்ஃபு, இஸ்முல் ஆலத்து, இஸ்மு தஃலீல். இது மட்டும்தான் வினைச்சொல் தொடர்பான பெயர் சொற்கள். புரியுதா. இது மட்டும்தான் என்னது, இது மட்டும்தான் என்னது, வினைச்சொல் தொடர்பான பெயர் சொல். இது அல்லாது நிறைய வேற பெயர் இருக்கு, அதெல்லாம் வினைச்சொல் தொடர்பான பெயர் சொல் கிடையாது. புரியுதுங்களா. கண்ணாடி, இந்த கண்ணாடிக்கும் வினை சொல்லுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் என்ன இல்லை. புரியுதா. அது பேர், அது தனி பெயர் சொல்லு. அது மாதிரி புத்தகம் தனி பெயர் சொல்லு. புரியுதுங்களா. கல் தனி பெயர் சொல்லு. எதுதான் வினை சொல்லோடு தொடர்பான பெயர் சொல் அப்படின்னு சொன்னால் நல்லா விளங்கிக்கணும். இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல், இஸ்முல் லர்ஃபு, இஸ்மு ஆலத்து, இஸ்மு தஃலீல். இதுதான் என்னதுங்க, வினை சொல் தொடர்பான பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பின்னாடி நீங்கள் படிக்கும்போது இது அல்லாது வேறு சில விஷயத்தையும் என்ன படிப்போம். அப்போ வினை சொல் மற்றும் அவை தொடர்பான பெயர் சொற்களின் பிறப்பிடம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதுதான் என்னதுங்க, மஸ்தர். சுருக்கமாக விளங்கிறதா இருந்தால் அசலான ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கலாம். என்னென்னு வச்சுக்கலாம், அசலான ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கலாம். உதாரணமாக பாருங்க, அடித்தான், அடிப்பான், அடிக்காதே, நீ அடி. அடித்தான், அடிப்பான், அடிக்காதே, நீ அடி. இது எல்லாமே என்னது, இது எல்லாமே என்னது, வினைச்சொல். சூப்பர். இப்போ இந்த வினைச்சொல் எங்கேருந்து பிறந்துச்சு, இதனுடைய அசல் என்ன தமிழில் சொல்லுங்க. இதனுடைய அசல் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லுங்க. யார் அது, அடித்தான், அடிப்பான், அடித்தால். அடுத்து அதனுடைய பிறப்பிடம் எதுமா, எப்படி இருக்கும், அசல் எப்படி இருக்கும், அடித்தல். என்ன இருக்கும், அடித்தல். அடித்தல் என்பதில் இருந்து பிறந்தது தான் அடித்தான். அடித்தல் என்பதிலிருந்து பிறந்தது தான் அடிப்பான். அடித்தல் என்பதிலிருந்து பிறந்தது தான் அடி. அடித்தல் என்பதிலிருந்து பிறந்தது தான் அடிக்காதே. அடித்தல் என்பதிலிருந்து பிறந்தது தான் அடிப்பட்டான். அடித்தல் இருந்ததில் பிறந்தது தான் அடிக்கக்கூடியவன். புரியுதுங்களா, புரியுதா. இப்போ இந்த அசலான ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா, இந்த அசலான வார்த்தைக்கு அரபியில் என்னன்னு சொல்லுவாங்க, மஸ்தர்ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா. அது மாதிரி என்னது, தூங்கினான், தூங்குவாள், தூங்கு, தூங்காதேன்னு சொல்கிறோம். இது எல்லாமே என்னதான், வினை சொல் தான். இப்போ இதனுடைய அசல் எப்படி இருக்கும், தூங்குதல். இதனுடைய அசல் எப்படி இருக்கும், தூங்குதல். அப்போ தூங்குதல் என்பது தான் என்னதுங்க, மஸ்தரு. தூங்குதல் என்பது தான் என்னது, மஸ்தரு. குடித்தான், குடிப்பான், குடி, குடிக்காதே. இதனுடைய அசல் எப்படி இருக்கும், குடித்தல். அப்போ குடித்தல் என்பது தான் என்னது, மஸ்தருங்க. புரியுதுங்களா. திறந்தான், திறப்பான், திரை, திறக்காதே. அசல் என்னவா இருக்கும், திறத்தல். அசல் என்னது, திறத்தல். அப்போ திறத்தல் என்பது தான் என்னதுங்க, மஸ்தரு. அது மாதிரி திறக்கக்கூடியவன், வினைச்சொல் தொடர்பான பெயர் சொல். திறக்க கூடியவன். திறக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வினை சொல்லோடு கூடியவன் என்று பெயர் சொல்லும் என்ன செய்யுது, வருதுமா. புரியுதுங்களா. திறக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது வினை சொல் தொடர்பான பெயர் சொல் என்ன செய்யுது, வெளிப்படுது. அது மாதிரி என்னது, அது மாதிரி சிரித்தான், சிரிப்பான், சிரிப்பால், சிரி, சிரிக்காதே. அசல் எப்படி இருக்கும், சிரித்தல். புரியுதுங்களா. இது சுருக்கமாக நீங்கள் என்ன செய்யுங்க, விளங்கிங்க. பின்னாடி போக நம்ம விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் இதை படிப்போம். அப்போது உங்களுக்கு அது முஸ்தலஹாத் கலை சொற்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம்,
முடித்து கொடுத்தாச்சு. இந்த கலை சொற்களை நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மொத்தமாக பிஸ்மி சொல்லி அழகான முறையில் முகத்திமானுங்கிறத சொல்லி முஸ்தலஹாத்தை சொல்லி எல்லா கலை சொற்களையும் ஒரே மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுங்கள் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்படியே ஆரம்பக்க வாங்க. இஸ்முல் ஃபாயிலு சரி, இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் நாளைக்கு வந்து சொல்லணும்.